எத்தவக்கலு யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றதோ. எப்படி நம்பிக்கை வைக்கணுங்க? இன்னைக்கு ஒரு மாற்று மத கட்சியை பத்தி நம்ம நம்பிக்கை, எங்களுக்கு அவங்களுக்கு வந்து சாதகமா இருப்பாங்க, எங்களுக்கு வந்து அவங்க பாதகமா இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு சாதகமான கட்சி. ஆனா நாம் யாரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய நாம் இன்னைக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கல, ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவங்க இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, அப்படி நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றோம்? வமைய தவக்கல் அலல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ, தவக்கல் வைக்க வேண்டுமோ, அப்படி நீங்கள் தவக்கல் வைத்தால் அவனே உங்களுக்கு போதுமானவன், அவனே உங்களுக்கு போதுமானவன். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வெறும் வெட்டு வெட்டாக தான் நாம் இறைவன் நம்பிக்கை வைக்கிறதா கிடையாது, வெறும் வார்த்தை மட்டும் தான் சொல்லுகின்றோம். அல்லாஹ் நம்பிக்கை வைத்தது போல வெறும் வார்த்தையை மட்டும் தான் பேசுகின்றோம். ஏன்னா இறை சொத்து, இறைவனுடைய இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? எங்க பாருங்க, பள்ளியை இடிச்சிட்டாங்க, அதை இடிச்சிட்டாங்க, இருக்கிற பள்ளியில தொழுவதுக்கு ஆள காணோம், இருக்கிற பள்ளியில தொழுவதற்கு ஆள காணோம். பள்ளியை இருக்க பள்ளியை காப்பாற்றுவோம், வாங்க தொழுகுங்க, 5 வருஷம் தொழுகுவோம் அப்படின்னு சொன்னாய். அதை நம்ம செய்யணும். நம்ம வந்து லைக் போட்டு ஷேர் பண்றது நம்ம வேலை, அவ்வளவு. இதுக்கு மேல நம்ம செய்ய முடியாது, பள்ளியாசம் தொழுக முடியாது. அப்ப நம்ம தொழுக மாட்டோம், நாம தொழுகைக்குரியவர் அல்ல என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் எல்லா விதமான முசீபத்துகளும் திறந்து விடுவான், எந்த பக்கம் திரும்ப முடியாது, வியாபாரங்கள் எல்லாம் முடக்கப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பெருமைக்கான பேசிக்கலாம், வியாபாரங்கள் எல்லாம் முடங்கி போச்சு, பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதற்கு முக்காவாசி காரணம் யாருங்க? நம்ம தான். நாம் செய்கின்ற அமலை சரியாக செய்து விட்டால் நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பரக்கத்தையும் திறந்து விடுகின்றார். ஆனால் செய்தே கிடையாது. நம்ம தொழுவ மாட்டோம், கரையை திறப்போம். கரையை திறக்க வேணாம்னு சொல்லல, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் செய்து விடுங்கள் தான் சொல்றேன். உங்களால் பள்ளியில் வந்து தொழுக முடியும், ஒரு நாளைக்கு ஒரு வக்தா பள்ளிக்கு வாங்க, சுபுஹு கட்டாயமா எல்லாரும் வரலாம். வருகின்ற வாய்ப்பு நம்மகிட்ட கிடையாது, மிக மிக குறைவு. சுபுஹுக்கு வந்து எல்லா ஊர்ல எடுத்துக்கலாமே, 500 தலைக்கட்டு இருந்தாலும் அங்க எத்தனை பேர் வராங்க? 10 பேர் 20 பேர் தான். வீட்டுக்கு ஒரு நபர் வச்சா கூட என்ன செஞ்சிருவோம்? பள்ளி நிரம்பிடும். இந்த ரமலான்ல எங்கிட்ட இருந்து வந்தாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா மற்ற காலகட்டங்கள்ல யாரையுமே பார்க்க முடியாது. யதார்த்தமா ஜிம்மான்றது நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம மணி எவ்வளவு ஆனாலும் எங்க 8 மணிக்கு வர்றாங்க. ஜிம்மாவுக்கு பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி வியாபாரமே பண்ணக்கூடாது, ஹராம், தெரியுமா? நீங்க அதுலயே நீங்க விழுந்துடுறீங்க. அப்ப ஹலாலான வியாபாரம் எங்க ஹராமாக்கப்படுகிற 1 ரூபா நமக்கு இறக்கும், அதை நீங்க கொண்டு உள்ளுக்க போட்டீங்கன்னு மொத்தமா எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஒரு குடம் பால், அதுல ஒரே ஒரு சொட்டு தான் என்ன செய்யுங்க? விஷத்தை விடுங்களேன், குடிப்போமா நம்ம எடுத்து? என்ன சேர்த்து ஒரு குடவையா, ஒரு சொட்டு தானே யான்னு கேட்கிறோமா? நம்ம விஷம் கலந்துருச்சு, அதை எப்படி குடிக்க முடியும்? சொல்றோமா இல்லையா? ஒரு குடத்துல ஒரே ஒரு சொட்டு மட்டும் விடுவோம், வாங்கி குடிச்சுவீங்களா நீங்க யாராலும்? என்ன விஷத்தை கொடுக்குறீங்க? ஏன் ஒரு சொட்டு தாயா, குடியா, அவ்வளவு ஏற்றுக்கிறோமா? ஜிம்மாவுக்கு முடிந்த வரை வாங்கி சொன்ன உடனே என்ன செய்யுங்க? முடிந்த வரை நம்மளால் நம்மளுடைய சமூகத்தை நம்மளால் காப்பாற்றணும். அடுத்த ஜனத்தவர் யாரும் நம்ம பிள்ளைங்க தான், கேள்விக்குறி ஆக்கிறாதீங்க. நம்ம வழிகாட்டினாதான் நம்ம பிள்ளைகள் சரியான முறையில் இருக்க முடியும். எனவே ஜிம்மாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க எவ்வளவுக்கு முன்னாடி வர்றீங்களோ என்னால பயான உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னைக்கு நடப்புகள் என்ன நடக்குகின்றது, நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்வு காண வேண்டும். இது போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமூகத்திற்கு இனி வரக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் எல்லாம் பேசி முடிப்ப நீங்க கடைசியில் வந்து நிற்பீங்க, அப்ப உங்களுக்கு எதுவும் புரியாது. அப்ப தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல பள்ளியை நம்ம நிரப்பணும். நம்ம பள்ளியை நிரப்பணும்னு சொன்னா நமக்கு உண்டான வேலையை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரிவர செய்து விட்டால் நம்முடைய வேலையை அல்லாஹ் பார்ப்பான். வியாபாரமா இருக்கட்டும், நீங்க அழைச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த சைத்தான் வந்து போகக்கூடாதுக்காக வழி பண்ணுவான். ஆனா நீங்க அழைச்சிட்டு வாங்க, நீங்க தொழில் போய் கடையை திறந்து பாருங்க, பரக்கத்தை வியாபாரம் இருக்கும். ஏற்கனவே பரக்கத்தை பத்தி பேசியிருக்கேன். சிறிதா வந்தால் நமக்கு எந்த விதமான வீண்களை செலவிட்டு பாதுகாக்கும்.
நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, இருக்கக்கூடிய பள்ளியை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இடிக்கப்பட்ட பள்ளியை ஷேர் பண்றதுனாலயோ அல்லது அது போறதுனாலயோ எந்த விதமான உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. நம்முடைய பள்ளி, நம்முடைய மொஹல்லா, நாம் தொழுக வேண்டும். நாம் தொழுதால்தான் நம்முடைய சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் என்பதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் மௌத்தாகின்ற வரை இனி அல்லாஹ் தஆலா அனைவரும் தொழுகையாளி ஆக்கி வைப்பானாக, நம்முடைய குடும்பத்தையும் தொழுகையாளி ஆக்கி வைப்பானாக. இந்த சமூகம், இந்த உலகம் இருக்குகின்ற காலம் வரையும் இஸ்லாமிய சமூகத்தை இறைவன் எப்படி இந்த உலகத்தில் வாழச் சொன்னானோ, எவையெல்லாம் எடுத்து நடத்த சொன்னானோ அதுபோன்று நடக்கக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.